என்னடி ஏதோ யோசனையா இருக்க? ம்ஹும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உன் தங்கச்சி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. போற போக்க பார்த்தா சீக்கிரம் புள்ளைய பெத்துருவா போல இருக்கே. அத்தை, அதெல்லாம் நடக்காது. நடக்காதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அங்க என்னென்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்கு தெரியும்? எனக்கு என்னமோ அவ கண்டிப்பா நடிக்கிறான்னு தான் தோணுது. என்னடி சொல்ற? ஆமா அத்தை. நம்ம முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள நாம நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு எனக்கு உறுதியா தோணுது அத்தை. எதை வச்சு நீ சொல்ற? என் தங்கச்சி வீரா இந்த அளவுக்கு இறங்கி போறவ இல்ல அத்தை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளால மாறனை ஏத்துக்கவே முடியாது. அவ எனக்காகவோ இல்ல வேற ஏதோ காரணத்துக்காகவோ தான் நடிச்சிட்டு இருக்கா. இப்போ என்னடி பண்றது? என்ன காரணம், ஏன் அவ இப்படி பண்றாங்கறத நாம தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. இப்பவே நான் அதை கண்டுபிடிக்கிறேன். கண்மணி, நீ படுக்கு கதவு தட்டமா வர? நான் ஏன் முறைகிற? உனக்கு இந்த கேரக்டர்லாம் சுத்தமா செட் ஆகல. என்ன கேரக்டர் இப்ப என்ன செட் ஆகல? நீ உன் புருஷன் கூட வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு தானே இருக்க. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காது, சரியா? என் தங்கச்சி வீரா இப்படிப்பட்டவளே கிடையாது. இதெல்லாம் பொய், நாடகம். எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஹே, நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சீ, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வீரா. ம், என்ன என்ன வாழ வைக்கிறதுக்காக நீ தியாகம் பண்றியா? நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு நீ உன் புருஷன் கூட வாழ்ற மாதிரி நடிக்கிறியா? கண்மணி, நீ தான் நடிக்கிற. நல்லவளா இருக்கிற நீ கெட்டவளா நடிச்சிட்டு இருக்க. இந்த குடும்பத்தோட மருமகளா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு கண்மணி. அது நீ ஏன் தேவலாம கெடுத்துட்டு இருக்க? அத சரி பண்ணி உன்னை மாமா கூட நல்லபடியா வாழ வைக்கிறது தான் என் நோக்கமே. உன் நோக்கம் நிறைவேற சான்ஸே இல்லைன்னு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு இப்படி வீணா ட்ரை பண்ணிட்டு இருக்க? நீ சொன்னா விட்டு போற ஆளா நானு? நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ சொல்றதெல்லாம் கேக்குற ஆளானா? நான் கேட்க வைக்கிறேன். முடியாது வீரா. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த மாறனை தூக்கி போட்டு நீ நம்ம வீட்டுக்கு போ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுக்கறேன். எனக்கு கிடைச்ச வாழ்க்கையே எனக்கு போதும் கண்மணி. நீதான் உன் வாழ்க்கைய வாழ தெரியாம வீணாக்கிக்கிட்டு இருக்க. ஏய், நான் தான் இங்க வாழ வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எனக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமும் இல்ல, அந்த ராகவன் எனக்கு புருஷனும் இல்ல. இது மத்தவங்களுக்கு வேணும்னா தாலியா இருக்கலாம், எனக்கு இது வெறும் கயிறு. ஆமால, இது வெறும் இப்ப கயிறாதான் இருக்கு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுல. இந்த கயிறை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு உனக்கு தாலி செயின் மாத்தணும்ல வீரா. கண்மணி, முத வேலையா உனக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீயும் ஆசையா பண்ணிப்பியா? அது நடக்காது. நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். நீ அத பத்தி கவலைப்படுற? கவலைப்படாத. தாலி பிரிச்சு கோத்து நீ இந்த கயிறை என் வாழ்க்கையா மாத்த பாக்குறியா? ஆமா, அதை ஏத்துக்கிட்டு இந்த குடும்பத்துல ஒருத்தியா ராகவன் மாமாவை அக்செப்ட் பண்ணி சந்தோஷமா வாழ்வ. நான் வாழ வைப்பேன். இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவடினா இப்ப நான் காக்க வந்திருக்கேன் கண்மணி. என்ன மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது.
நான் உன் அக்காடி. உனக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவ. என்ன உன்னால ஜெயிக்கவே முடியாது. நீயா நானான்னு பார்க்கலாம். பார்க்கலாம். முதல்ல நீ ஏற்பாடு பண்றதா சொல்ற அந்த ஃபங்க்ஷன் நடக்குதான்னு பாரு. நான் அதை நடக்க விட மாட்டேன். அப்படியா? ஆமா, பார்க்கலாம். பார்க்கலாம். மாறா, மாறா, மாறா. அத்த என்னத்த ஒரு நாள்ல முடியற வேலைய போய் ஒரு வாரம் ஆக்கிட்டு வர? ஏண்டா, கோயிலுக்கு நடந்து போய் நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டேன். நடந்தே போயிட்டு வரதுக்கு டைம் ஆகும்ல? நடந்து போனியா? ஆமா. என்கிட்ட ஏன் சொல்லல? உன்கிட்ட சொன்னா நீ விட்டுருவியா? வேணான்னு தான் சொல்லுவ. அப்படியே விட்டுற முடியுமாடா? மாறா, உனக்கும் வீராவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணும்னு நான் எவ்வளோலாம் அந்த சாமியை வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? நான் கேட்டதை அப்படியே செஞ்சு கொடுத்த சாமிக்கு நான் இத கூட செய்யலனா எப்படி? நல்ல தரிசனம்டா. நீ வேணா பாரு, நீயும் வீராவும் நல்லா இருப்பீங்க, அமோகமா வாழ போறீங்க. முக்கியமா பிரசாதம் வச்சு விடணும்ல. இந்தா ஆண்டவா, என் புள்ளைய நல்லா வச்சுக்கோ. வீரா எங்கடா? உள்ளதா இருப்பா. வீரா, வீரா, மா, இங்க வா. சொல்லுங்கம்மா. வா 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 வா. செல்ல குட்டி வீராம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏம்மா, என்ன நீ ஒரு நாள்லயே இளைச்ச மாதிரி இருக்க? இழைச்சிட்டேனா? ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா? ஏண்டா, நீ அவ சாப்பிடலாம் இல்லையான்னு பாக்குறது இல்லையா? அம்மா, ஆமா, நான் தான் ஒரு பக்கமா உட்கார்ந்து அவளை இழைச்சிட்டேன். வாயப்பாரு. அவரை விடுங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு உன் வீட்டாளுங்க புல்டோசர் சைஸ்ல இருந்தாலும் நீ வெளியே போயிட்டு வந்தேன்னா இழைச்ச மாதிரி தான் தெரியும். சும்மா இருடா, எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அம்மா, தரிசனம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுமா, நல்ல தரிசனம், நல்லா வேண்டிக்கிட்டேன். நானே நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? என்னம்மா விஷயம்? ஆமா, நீங்க உள்ள வாங்க, நம்ம பேசிக்கலாம். பரவாயில்ல, இங்கே சொல்லு. இல்லம்மா, கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகுது, தாலி பிரிச்சு கோக்கணும்ல. ஆமா, பாரு, நான் கூட அத மறந்தே போயிட்டேன். முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. பாரு, எங்கம்மா நம்ம வீட்ல ஒண்ணு போய் ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. நல்ல நேரத்துல நீ ஞாபகப்படுத்தி சொன்ன. மாறா, உடனே அண்ணன் கிட்ட சொல்லி வீராவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற வேலைய பாத்துறணும். அம்மா, நான் எனக்கு சொல்லல. கண்மணிக்கும் ராகவன் மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சுல. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஆமா ஆமா, கண்மணிக்கும் பண்ணணும். அதெல்லாம் என் அண்ணனே பண்ணிடுவாரே. அவருக்கு ரொம்ப பிடிச்சவளாச்சு கண்மணியும் ராகவனும். அப்புறம் என்ன? அதான் அவர் செய்யலையே. எனக்கு தெரிஞ்ச அவர் அதை பத்தி யோசிச்சதா கூட தெரியல. ஆனா என் முன்னாடி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற பத்தியா? ஆமாடா, உன்ன மாதிரி இல்ல, அவ ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கா. மாமா கிட்ட இத பத்தி எதுவும் பேசல. நீங்களே மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்களே. அது ஒண்ணு இல்லடா, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் இல்ல, அதான் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் அவர்கிட்ட பேசிடுறேன், இன்னைக்கே பேசிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே எடுத்துட்டு போறேன். போ. சரி போ. அங்க இருந்து தூக்கிட்டு வந்தவளுக்கு இங்க தூக்கிட்டு போக தெரியாதா? நான் வர முகூர்த்தத்திலேயே தாலி பிரிச்சு போட்டுட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம். இதை இவ்வளவு நாள் நான் யோசிக்காம விட்டனே. நீ என்னன்னா, நானே மறந்துட்டேனா பாரு. நல்ல வேளை, வீராதான் நான் வந்த உடனே ஞாபகப்படுத்தினா. நான் நீ என்னதான் அவங்கள ஒதுக்கி வச்சாலும் அவ இந்த வீட்டு மருமகளா அவ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கா. பார்த்தல்ல? அதுக்குள்ள உன் பிளான் ஆரம்பிச்சிட்டியா? சரி, நீ சொன்ன மாதிரியே வர முகூர்த்தத்திலே பண்ணிடலாம். நான் அப்புறம் என்ன? இல்ல, நம்ம வீட்ல 2 ஜோடிங்க இருக்காங்க. 2 பேருக்குமே இப்பதான் புதுசா கல்யாணமா இருக்கு. இதுல கண்மணிக்கு மட்டும் செஞ்சுட்டு வீராவை விட்டுட்டோம்னா சொந்த பந்தத்துல தப்பா பேசுவாங்கல்ல. இத நான் கேட்கவே இல்லையே. இது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? வலிமா, அதெல்லாம் வேண்டாம், அக்காக்கு மட்டும் பண்ணா போதும். வீரா, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அது எப்படி?
2 பேருக்குமே இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. உன்னை விட்டுட்டு கண்மணிக்கு மட்டும் செஞ்சா அது நல்லா இருக்குமா? அது காலகாலத்துல செஞ்சுதான் ஆகணும். ஆ, எதையும் தள்ளி போடக்கூடாது. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா நான்- எதுக்கு? நம்ம கண்மணிக்கு தாலி பிரிச்சு போடுற அதே முகூர்த்தத்துல வீராவுக்கும் தாலி பிரிச்சு போட்டுடலாம்னா. அவங்க கல்யாணத்தையே நான் இன்னும் ஏத்துக்கல. இதுல தாலி பிரிச்சு கோக்குறதெல்லாம் நடக்கணுமா? நான் நீ ஏத்துக்கலனாலும் அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை யாராலையும் மாத்த முடியாது. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 பேரும் இந்த வீட்ல புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ என்னமோ உன் பாட்டுக்கு ஏத்துக்கலன்னு அதே பாட்டை பாடிட்டு இருக்க. இங்க பாருண்ணா, கண்மணிக்கு நம்ம எல்லாத்தையும் முறையா செய்யும்போது வீராவுக்கும் செய்யணும்ல. அப்படி இல்லன்னா பாக்குற 4 பேர் 4 விதமா உன்னதான் தப்பா பேசுவாங்க. ஒரு புள்ளைக்கும் இன்னொரு புள்ளைக்கும் நடுவுல வேத்துமை பாக்குறேன்னு. இதெல்லாம் தேவையாண்ணா? ம். சரியாதான் முடிவு பண்ணிட்டியே. ஏதோ பண்ணு. சரிண்ணா, எல்லா ஏற்பாடையும் நானே பாத்துக்கிறேன். வீரா, உனக்கு தாலி பிரிச்சு போட போறோம். ரெடியா இரு. இந்த வீட்ல என் அண்ணன் சம்மதத்தோட வீராவுக்கும் மாறனுக்கும் ஒரு நல்லது நடக்க போகுது. ஐயோ, இத வீரா அம்மா கிட்ட சொல்லணுமே, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த வீட்டுல இருக்கிற 2 மகாலட்சுமிக்கு தாலி கயிறு தங்க கயிறாக மாறப்போகுது. ஆட, இப்பதான் பேசணும். இது எப்படி இவருக்கு தெரிஞ்சது? குடுகுடுப்பக்காரன்னா சும்மாவா? எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மாறட்டும் மாறட்டும். நாளைக்கு நிறைஞ்ச முகூர்த்தம். அந்த முகூர்த்தம் முடியறதுக்குள்ள விருப்பம் இல்லாம சின்னவன் தாலி கட்ட அந்த பொண்ணுக்கு ஆத்தா துணையோட மஞ்ச கயிறு தங்க கயிறா மாறணும். அப்படி மாறலன்னா அவ கழுத்துல இருக்க மஞ்ச கயிறு நிரந்தரமா கீழே இறங்க சாத்தியம் இருக்கு. இத நான் சொல்ல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நினைவிருக்கட்டும், நாளைக்கு முகூர்த்தத்துக்குள்ள சின்னவன் கட்டின தாலி கயிறு தங்கமா பலப்படணும். அப்பதான் அவன் உயிர் பலப்படும். அது தவறினா அவன் உயிர் தவறிடும். ஆத்தா துணையோட இதை செஞ்சு முடிச்சிடு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இது நான் சொல்ல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வீரா, வீரா, என்னாச்சுமா? வீரா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வீரா, வரீங்க? வெளியில ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தா. அவன் வள்ளிமா, போறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. வாட் குடுக்குறக்காரன்? அவனுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. சும்மா செலவு காசு வேணும் கேட்டா நீ தரமாட்ட. அதான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னா டப்பு தேருதான்னு பாப்பான். நீ ஏதாவது கொடுத்தியா? டேய், நீ வேறடா. அவன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம ஏரியாவிலேயே இல்லாம போயிட்டான். எப்படி வந்தானும் தெரியல, எப்படி போனானும் தெரியல. காசுக்காக வந்தவனா இருந்திருந்தா நான் காசு குடுக்கற வரைக்கும் அவன் இருந்திருப்பான்ல. அவன் தான் உடனே போயிட்டானே. இப்போ என்னடா பண்றது? வீரா, எனக்கு என்னமோ நம்ம குலசாமியே வந்து சொன்ன மாதிரி இருக்குமா?
ஐய உடனே ஆரம்பிச்சிருவியே. மாறா நீ சும்மா இரு மாறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் பயம் எனக்கு? வீரா, அந்த குடுகுடுப்புக்கார சொன்ன மாதிரி உனக்கு தாலி பிரிச்சு போடுறதெல்லாம் சரியான நேரத்துல கரெக்டா நடந்துடணும். ஏன்னா உங்க கல்யாணமும் அப்படி இப்படின்னு ஹரிபரியா நடந்துருச்சுல்ல. இந்த சடங்காவது சரியான நேரத்துல குறிச்சபடி நடக்கணும் வீரா. எந்த தப்பும் வந்துடக்கூடாது. அத்தை, அதெல்லாம் சரிதான் அத்தை. இப்ப எதுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? மாறா நீ சும்மா இருடா, உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனம் தான். இது உன் உயிர் பிரச்சனை. அவ சொன்னதுல இருந்து என் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குடா. இங்க பார், இந்த வீட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு உயிர் பிரச்சனைன்னு சொன்னா மட்டும் உடனே கிளம்பிடுவேல்ல. இங்க பார், ஐ அம் டபுள் ஸ்ட்ராங். ஒன்னும் ஆகாது. என் டார்லிங் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? மாறா ஆ, நீ எப்பவும் நல்லா தாண்டா இருக்கணும். என் கண்ணு முன்னால இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுடா. வள்ளிமா, என்ன நீ? ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குடா. நீங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் நல்லபடியா சேர்ந்து வாழணும். இங்க பார், நாங்க நல்லா இருக்கோம். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கண்ணை கசக்கிட்டு புலம்பிட்டு இருக்க? ஏய், சும்மா புலம்புறேன்னு சொல்லாத. என் பயம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். கோழி அடக்காத்த மாதிரி உங்க எல்லாரையும் அடக்காத்திருக்கேன்டா. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் வெளியில போக கூடாது. வீட்லயே தான் இருக்கணும். ம். வீரா, உனக்கு தான் சொல்றேன், 2 பேரும் எங்கேயும் போக கூடாது. இத நீங்க என் உத்தரவுனே வச்சுக்கோங்க. மீறி ஏதாவது ஏடகுடமா பண்ணீங்க, அப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். என்னம்மா, குறிச்ச நேரத்துல எல்லாம் கரெக்டா நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க வள்ளிமா. வீரா, என் மாறனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. ஒன்னும் ஆகாது அத்தை. ஓ அப்படியா கதை? குறிச்ச முகூர்த்தத்துக்குள்ள தாலி கோர்க்கலன்னா இவன் உயிருக்கு ஆபத்தா? அப்ப இவனை வரவிடாம பண்ணிடுவோம். என்னடி சொல்ற? ஆமாத்தே. பார்க்கலாம். அப்படின்னா என்ன பிளானு? நாளைக்கு ஏய், நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம யார் ரூமுக்குள்ள வர? ஊருமா? ஆ. அதெல்லாம் அப்போ. இப்ப இது ஏன் ரூம். ஓஹோ. நீ உள்ள இருக்கனா சத்தமா ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இரு. அப்பதான் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். சரி, நீ ஃபர்ஸ்ட் ரூமை விட்டு வெளியே போ. வெளியே வா. ஏன்? நான் கிளம்பணும்ல. ஓ, நான் மாப்பிள்ள மாதிரி கிளம்பியிருக்கேன், நீ பொண்ணு மாதிரி கிளம்பி ரெடியாக போறியா? நான் வேணா இந்த பக்கமா திரும்பி நின்னுக்கிட்டுமா? ஏய், ஓகே ஓகே, புரியுது. எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணுமா? சொல்லு, எனக்கும் வேலை இருக்குல்ல. அது இல்லாம எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாவும் இருக்கு. 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவேன். 1/4 மணி நேரத்துலயா? இந்த உலகத்திலே 1/4 மணி நேரத்துல ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிற ஒரே பொண்டாட்டி என் பொண்டாட்டியா தான் இருக்கும். நீ எல்லாத்துலயும் செம ஃபாஸ்ட் வீரா. நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ. ஆ. அங்க எங்கடா போற? பாத்ரூம்ல எந்த ஓட்டையும் கிடையாது, ஓகேவா? நான் உள்ள இருந்து எதுவும் வெளியே பார்க்கவும் முடியாது. நீ ட்ரெஸ்ஸை மாத்து, நான் உள்ள உட்காந்துருக்கேன். நம்ம மேல கண்ணு நிறைய இருக்கு, தெரிஞ்சிடும். உள்ள ரொம்ப நேரம் உட்கார முடியாதுடி, மூச்சு முட்டிடும். சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஏய், டொன்டொடொய்ங். எவ்வளோ ஷார்ப்பா வந்த பாத்தியா? இரு, நானும் சட்டையை போட்டுக்கிறேன். ஆ
அழகா இருக்கும்ல? கொஞ்சிடு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாருடி. ம், ஆ, தள்ளி போ. சும்மா பக்கத்துல வந்து நின்னு நிஜமாவே ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? இங்க பாரு, நீ எவ்வளவுதான் முறைச்சாலும் வெளியே நம்ம 2 பேரும் ஜோடியா போய் தான் ஆகணும். நீ எப்படி என் தோல்ல இடுப்புல கை போட்டு ரொமான்டிக்கா தான் இருப்ப. அதை இங்க இருந்தே ஆரம்பிச்சாதான் என்ன? ரொம்ப ஓவரா பண்ற. நான் ஓவரா பண்ணிட்டாங்க. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அடிக்கடி நீ சொல்லுவல்ல, நம்மளோட அவசர கல்யாணம், உன்னை கேட்காம தாலி கட்டிட்டேன்னு திட்டுவல்ல. அந்த காலங்கத்தை இன்னைக்கு நான் திருத்த போறேன். எப்படின்னு தானே யோசிக்கிற? ஆமா, இன்னைக்கு நான் உன் கழுத்துல 2வது தடவை தாலி கட்ட போறேன்ல. அதுவும் அப்பா, அத்தை, உங்க அம்மா, அண்ணி எல்லாரத்தோட தலைமையிலையும் யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லாம, அவ்வளவு ஏன் நீயே எதுவும் சொல்ல முடியாதாங்க. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு நம்மள பாத்துட்டு இருக்கிறப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ம், இனி நீ என்ன ஒதுக்கவே முடியாது. நீ எத்தனை தடவை தாலியை கட்டினாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்.